தான் பார்த்துக்குவாரு. இவர் நேம் வந்து நோஃபுல் சார். ஓகே சார். இப்போ நம்ம கல் எப்படி நம்ம எந்த குவாலிட்டியில நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கல் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், எப்படி நம்ம இவ்வளோ ஃபினிஷிங் நம்மளால் கொடுக்க முடியுது மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கல் வந்து இவ்வளோ ஃபினிஷிங் வர காரணம் என்ன? നമുക്ക് வந்து നമ്മളെ മഡ് தான் മെയിൻ കാരണം. ഓക്കെ. അത് കഴിഞ്ഞ് ഇത് മിക്സ് ഇത് ക്രഷർ ചെയ്യണം പൊടിക്കുന്നത്. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்ன மண்? இது வந்து ലാറ്ററൽ സോയിൽ இருக்கு. ஓகே. அந்த மாதிரி മണ്ണും പറ്റും. അതുപോലെ റെഡ് സോയിൽ ഉണ്ട്. அந்த மாதிரி മണ്ണും പറ്റും. அதுக்கு இது மெயினாയിട്ട് வந்து ഒരു 50% ക്ലേ വേണം, ഒരു 50% സാൻഡ് വേണം. அந்த மாதிரி மண்ணு ஏதாவது போதும். ஓகே ஓகே ரெடியாகும். ஓகே ஓகே. എന്നിട്ട് அது கரெக்டா க்ரஷ் பண்ணணும். ஓகே ஓகே. அதாவது மண்ணை வந்து அது கரெக்டா வந்து அரைச்சி எடுக்கணும். அங்க ஒரு மாதிரி மண்ணு வரும், அந்த மண்ணை கொட்டி வச்சு நம்ம கரெக்டா சைஸ் எல்லாமே ഒരുപോലെ ഇരിക്കണം. ஓகே ஓகே. അതായത് ക്രഷിംഗ് ആണ് ഫസ്റ്റ് സ്റ്റേജ്. നല്ല കല്ലുക്ക് ഫസ്റ്റ് സ്റ്റേജ് ക്രഷിംഗ് தான். ஓகே ஓகே. അത് കഴിച്ച് മിക്സിങ് നമ്മള് മിക്സ് ചെയ്യണത് 9 കൊട്ട മണ്ണുക്ക് 1 കൊട്ട സിമെന്റ് അങ്ങനെയല്ല. നമ്മൾ ഒരു ബ്രിക്ക് എவ்வளோ സിമെന്റ് വേണോ എന്ന് നോക്കിയിട്ട് അത് നമ്മള് பிலாஸ்டிக் தூக்கி போட்டுரும். ஓகே ஓகே. புரியுதா? ஓகே ஓகே. புரியுது. அதாவது நீங்க என்னன்னா அந்த ஒரு கல்லுக்கு 1 கிலோ கேஜி சிமெண்ட் அப்படின்னா அதுதான் வச்சிருக்கோம். அந்த அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சிமெண்ட் வந்து கரெக்டா மீதி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போட்டுருவீங்க, அப்படிதானே? அதாவது த்ராஸ் இருக்கு. ஓகே. அந்த வெயிட் மிஷின் வச்சிருக்கீங்க. ஓகே. அந்த வெயிட் மிஷின்ல அந்த சிமெண்ட் கரெக்டான இடையில போடுங்க. எவ்வளவு போடுவீங்க? ஒரு இந்த கட்டைக்கு 8 இன்ச் கட்டைக்கு ஒரு 8 இன்ச் கட்டைக்கு 1 கிலோ சிமெண்ட். 1 கிலோ கொஞ்சம் அதிகமா வரும். அது கரெக்டா சொல்லவே இல்லை. ஓகே. சொல்ல முடியல. ஒரு 50 கிராம் 100 கிராம் முன்ன பண்ண இருக்கும். ஆனா ஒரு 8 இன்ச் கல்லுக்கு 1 கிலோ கொஞ்சம் சேர்த்து இருக்கும் സിമെന്റ് വരും. கொஞ்சம் സിമെന്റ് നമ്മൾ മണ്ണ് ക്വാളിറ്റിക്ക് അനുസരിച്ചാണ് സിമെന്റ് ചേർക്കുന്നത്. ഓക്കെ ഓക്കെ. മണ്ണ് ക്വാളിറ്റി நல்லா இருக்கும், സിമെന്റ് കുറച്ച് കമ്മിയാണ് പ്രശ്നമില്ല. ஓகே ஓகே. மண்ணு குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் வந்தா சிமெண்ட் அதிகமா போடணும். ஓகே ஓகே. அதிகமா போடணும். அதாவது நமக்கு மண்ணு നോക്കിയിട്ട് ഒരു മിക്സിൽ എவ்வளவு കട്ട വരും. ஓகே ஓகே. அது നോക്കിയിട്ട് அது பார்த்துட்டாണ് சிமெண்ட் கரெக்ட் பண்ணணும். அது எல்லா மிக்ஸிலும் ஒரே போல இல்லை. ஓகே. அதாவதுங்க இப்போ என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, நம்ம அந்த மட்டு தயாரிக்கும் போது மண்ணோட குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா சிமெண்ட் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும் அப்படிங்கிறாரு. தென் வந்து கல் அதாவது மண்ணோட ஸ்ட்ரென்த் குவாலிட்டி அதிகமாச்சா சிமெண்ட் லைட்டாக குறைச்சிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஃபினிஷிங்கு கரெக்டாக கிடைக்குங்கிறது சொல்ல வரீங்க, அப்படி தானே? கண்டிப்பாக. ஓகே ஓகே. வேறு என்ன சார் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது? நமக்கு அதான் நம்மளை கட்ட எல்லாம் ஒரே போல இருக்கும். ஓகே. ஒரே மாதிரி சைஸ் ஒரு பேட்ச் நல்ல கட்ட இருக்கு, மற்ற பேட்ச் கொஞ்சம் கம்மி தான் மோசமான கட்ட இருக்கு. அந்த மாதிரி வரும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஸ்ட்ரெங்த் தான் வரும், ஒரே வெயிட் தான், எல்லாம் ஒரே போல தான் வரும். ஓகே ஓகே. அது നമ്മള് മണ്ണ് നോക്കി സിമെന്റ് മിക്സ് பண்ணுறதும் കെമിക്കൽ മിക്സ് பண்ணுறதுം നമ്മൾ ഡെയിലി നോക്കിട്ടേ இருக்கும். ஓகே ஓகே. അത് ഓരോ അതായത് ഒരു ഏരിയയിൽ മണ്ണ് കട്ട് ചെയ്ത് ആ മണ്ണ് కొంచెం ചിലപ്പോ ക്ലേ ജാസ്തി വരും, അല്ലെങ്കിൽ കല്ല് ജാസ്തി വരും. അപ്പൊ നമുക്ക് ഇവിടെ മിക്സ് അതായത് ഒരു 1 ഡേ எவ்வளவு கட்ட அரைச்சிருக்கு, எத்தனை சாக்கு சிமெண்ட் வந்திருக்கு, டெய்லி கணக்கு போட்டுரும். ஓகே ஓகே. அது வச்சுதான் நம்மளு அதிகமா போடணும், அதான் கொஞ்சம் கம்மி தான் போடணும்னு டிசைட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. புரியுது புரியுது. இப்போ அதாவது அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த பேட்ச் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த எவ்வளோ சிமெண்ட் குவான்டிட்டி போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்குவீங்க. ஓகே ஓகேங்க. ஓகே. இப்போ இந்த கல் என்ன சைஸு? கரெக்டாக ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்குமா? சைஸ் வந்து நமக்கு 8 இன்ச்சு வித்து இருக்கும். இப்போ ஸ்கேலு அது ஸ்கேல் இருக்குல்ல, 8 இன்ச்சு இருக்கும். ஓகே. வித்து வந்து கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப கம்மி வரல. ஓகே. 5 இன்ச்சு ஹைட்லாம் இருக்கும். ஓகே. 5 இன்ச் ஹைட்லாம் இருக்கும். 5 இன்ச் ஹைட் இருக்கு. ஓகே. லென்த் வந்து 11.2. ஓகே. எக்ஸாக்ட்டா 11.2 இருக்கு. அப்ப ஸ்டாண்டர்டா எல்லா கட்டையும் 11.2 இருக்கும். 11.5 இருக்கும், 11.2 இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். ஓகே ஓகே. மிஷினில் அந்த மாதிரியே பண்ண முடியும். ஓகே. നമ്മൾ ഒരു മിക്സില് ഫസ്റ്റ് അടിക്കുന്ന കട്ട കുറച്ച് തണ്ണി ജാസ്തി വരും. ഓക്കെ. അപ്പൊ അത് കുറച്ച് കമ്മിതാ പോകും. ഓക്കെ. ലാസ്റ്റ് അടിക്കുന്ന കട്ട തണ്ണി കുറച്ച് കമ്മിതാ വരും, കുറച്ച്. ஓகே ஓகே. அப்ப அது லெங்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1 mm டிஃபரண்ட் இருக்கும். ஒரு 2 mm டிஃபரண்ட் இருக்கும். ஓகே. அது லைன் போடும்போது அது தெரியாது. ஓகே ஓகே. ஒரே போல இருக்கும். ஓகே ஓகே. நமக்கு லெங்த் வந்து ஒரு
11.2 இருக்குது. ஓகே, இது வந்து 11.2 தான். ஓகே. இது 11.1 இருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு mm. இது ஓகே, அதாவது 11 கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 11.2 ஓகே, നോക്കാം എന്തായാലും ഉണ്ടാവും. ஓகே, ஓகே. 11 கண்டிப்பா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நல்ல பிரிக் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கணுங்கிற ஒரு இதை டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அவரே சொல்லுவார், நம்ம ஓனரே சொல்லுவார், இப்படி வாங்கணும் இப்படி பார்க்கணுங்கிறத சொல்லுவார். ஓகே சார், இப்போ நம்ம நல்ல கல் வாங்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும்? പിന്നെ നല്ല കല്ല് പിന്നെ ഫിനിഷിങ് നല്ല നോക്കണം. നമ്മൾ ഇത് ഫിനിഷ് മെറ്റീരിയൽ. ഓക്കെ. ഇതൊക്കെ പിന്നെ മാക്സിമം ആളുകൾ ഇതേ സർഫസിൽ ஃபிக்ஸ் பண்ணும். ஃபினிஷிங் குவாலிட்டி நோக்கணும். கண்டிப்பா இன்டர்லாக் பிரிக்ஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். എന്നാലേ പിന്നെ അത് പിന്നെ பணி முடிஞ்சிடும்போ நல்ல ஃபினிஷிங் ஆயிட்டு வரும். ஓகே, அதாவது வேலையை முடிச்சு விட்டு அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். നമുക്ക് ബ്രിക്കിലെ ഫിനിഷിംഗ് நல்லா இருக்கும். ஓகே. പിന്നെ സൈസ് നോക്കണം. റൈറ്റ് സൈസ് കണ്ടിപ്പാ നോക്കണം. ஓகே. 1 ഇഞ്ച് 1/2 ഇഞ്ച് വ്യത്യാസം இருந்தாலும் പിന്നെ 1 ഇഞ്ച് വ്യത്യാസം இருந்தாலும் பார்ட்டிக்கு லாஸ் வரும். ஓகே, ஓகே. அதிகமா பிடிக்கும். ஓகே, ஓகே. இப்போ இது சப்போஸ் நம்ம கல் இது வந்து லென்த் வந்து 11 இன்ச் சம்திங் இருக்கு அப்படின்னா அப்போ மற்ற அதர் சைடு வந்து 1 இன்ச் கம்மியா இருந்தாலும் அதிகமா கரெக்டா பிடிக்கும். 4 rupees கம்மி தான் வரும். ஓ, ஓகே, ஓகே. இந்த மாதிரி வரும். 3 to 4 rupees. 4 rupees டிஃபரண்ட் இருக்கும். டிஃபரண்ட் வரும். ஓகே, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா புரியல. கண்டா ஒரே போல தான் இருக்கும். ஓகே. 1 இன்ச் கம்மி தான் வந்தா പിന്നെ റേറ്റ് നല്ല കമ്മി വരും. 4 rupees ഒക്കെ കമ്മി പോകും. ഓ, ഓക്കെ, ഓക്കെ. அப்போ പിന്നെ அது நம்ம கண்டிப்பா சைஸ் பார்க்கணும். പിന്നെ குவாலிட்டி நல்லா பார்க்கணும். அதாவது சார் என்ன சொல்ல வரேன்னா இந்த கல்லோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து லென்த் செக் பண்ணுங்கிறாரு. இப்போ ஒவ்வொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்டு, அது எது ஸ்டாண்டர்ட் அப்படின்னா வித்து வந்து 8, ஹைட் வந்து 5ங்கிறது ஸ்டாண்டர்ட். அதில் எந்த இதுவும் ஆகாது. அதில் எந்த ஒரு லென்த்து சைஸு வேரியேஷன் வித்தியாசம் இருக்காது. ஆனால் லென்த்தில் வந்து வித்தியாசம் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்மளது வந்து 11.2 இருக்குன்னா மற்ற கம்பெனி வந்து 1 இன்ச்சு கம்மியாக கொடுப்பாங்க. ஒரு 10 இன்ச்சு அப்படின்னா ஒரு 10.5 இன்ச்சுனாலும் அந்த ஒரு அந்த ரேஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா 4 to 5 rupees வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதான் அதுக்கான உள்ள வேறுபாடு. லாஸ் வராது, அவருக்கு புரியல. ஓகே, ஓகே. ஸோ அந்த மாதிரி இடத்துல லாஸ் ஆகும், அந்த விஷயம் அவங்களுக்கு புரியலங்கிறாரு. அதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக நோக்கம். ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறாரு, ஒரு 3000 பிரிக்கு வந்து நம்ம கல்லில் எடுக்கிறாரு அப்படின்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 கல் எடுக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி வித்தியாசம் தானே சொல்கிறீங்க. ஓகே, இப்போ அதில் வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதான் அதுக்குள்ள சார்ஜ் வரும். ஓகே, லேபர் சார்ஜ் அதிகமாக வரும், அன்லோடிங் அதிகமாக வரும். ஆமாம், ஆமாம், எல்லாமே வருന്നുണ്ട്. கண்டிப்பாக. அதாவது அந்த 3000 கல்லுக்கு அன்லோடிங் அதிகமாக வரும், லேபர் அதிகமாக வரும். அதை அந்த டைமிங் எடுத்துக்கும். പിന്നെ ലെങ്ത് அதிகமாக வரணும். ஓகே, அதிகம் இருந்தா பில்டிங் நல்லா இருக்கும். வால் ஷேக் வராது. പിന്നെ ബ്രിക്ക് ലെങ്ത് கம்மி தான் இருந்தாலே ஒரு ஷேக் வரும். ஓகே, ஓகே. வால் ஷேக் வரும். ஸ்மால் பிரிக்ஸ் அந்த லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா ஷேக் வரும். ஷேக் அதிகமா வரும். ஓகே, ஓகே. எவ்வளவு லெங்த் இருந்தாலும் அவ்வளவு நல்லா இருக்கும். ஓகே, அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்ம ஓனர் இதோட லென்த் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ, அதாவது நம்ம ஒரு வால் கட்டுறோம், ஒரு 10 அடி லென்த்துக்கு ஒரு வால் கட்டுறோம் அப்படின்னா இதோட லென்த் வந்து 11.2 சம்திங் இருக்கு இன்ச்சஸில். அப்படிங்கும்போது இதோட லென்த்து அதிகமாகிற போது அதோட கல்லோட அந்த ஷேக் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 அடி லென்த் அந்த வால் கட்டுறோம் அப்படின்னா நம்ம கல் வச்சோம்னா அதோட லென்த், அதாவது அந்த ஷேக் இருக்காது. சப்போஸ் இதோட லென்த்து கம்மியாக இருக்குது, ஒரு 10 இன்ச் லென்த்து இருக்கும்போது என்னாகும் அப்படிங்கிறாருன்னா அதோட ஷேக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அந்த அலைன்மெண்ட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடு கட்டி முடிக்கிறோம். அந்த 7 ஃபீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிண்டல் போடுவாங்க நம்ம லேபர்ஸ். அந்த லிண்டல் போடும்போது என்ன ஆகுதுன்னா ஏறி மேலே வந்து அந்த பெல்ட்டு அந்த பலகை அடிப்பாங்க. அந்த பலகை அடிக்கும்போது அந்த மாதிரி ஷேக் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி தான் அந்த இடத்துல இஷ்யூ ஆகும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த ரூமோட சைஸ் வந்து கீழே வந்து 10க்கு 10 வச்சிருப்பாரு. ஆனால் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இருக்காது. 10 சம்திங் அந்த மாதிரி ஏரியா விரிஞ்சு போகிறோம். அது என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்மால், அதாவது சின்ன சைஸ் ஒரு 10 இன்ச்சு 10 சம்திங்கெல்லாம் இருக்கிற மாதிரி கல்லுலாம் எடுத்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். நம்ம மாதிரி கொஞ்சம் லென்த் ஆகிற கல், கொஞ்சம் லென்த்துக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓ, ஓகே, ஓகே. ஏன்னா இது நம்ம ஸ்டாண்டர்ட் இல்லை. ஓகே, அதாவது அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா லென்த் இருக்கிற வரைக்கும் எந்த ஷேக் இருக்காதுங்கிற. அப்போ நம்ம கல்லை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே லிண்டல் ஒர்க் பண்ணும்போது ஷேக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கல் அளவுக்கு ஷேக் இருக்காது. அதை தான் வந்து அவர் சொல்ல வர்றாரு. அதானே சார்? அதான் கண்டிப்பாக தான். ஓகே.